السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய இறுதி பேருரையிலே அடங்கிய முக்கியமான மனித சமுதாயத்துக்கு தேவையான அறிவுரைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஒரே ஒரு செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்றைக்கு நபிகளார் சொன்ன அந்த செய்தி இன்னைக்கும் சமுதாயத்தில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சி நாம் பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நாம ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அவர் அங்க இல்ல, அந்த சபையில இல்ல. ஒரு ரெண்டு பேரு ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர் வராரு. வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவரை பார்த்து என்ன சொல்லுவோம், ஆயுசு உங்களுக்கு 100 அப்படிதானே. எல்லாத்துலேயும் நிறைய பேர்ட்டே இருக்கு இந்த பழக்கம். உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு என்னது ஆயுசு 100. ஆயுசு 100 வரைக்கும் இப்போ யாரும் வாழ்றதுன்னு யாரும் ஆசைப்படலை, அப்படிதானே. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இதை போடா அப்படின்றவாங்க. ஆனால் இப்படி நான் ஒருத்தரை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவர் உடனே அந்த இடத்துல வந்துட்டாருன்னா அவருக்கு ஆயுசு 100 வரைக்கும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதான் அந்த பேச்சுடைய வெளிப்பாடு. இது மாதிரியான அதாவது மூட பழக்கங்கள், இது ஒரு மூட பழக்கம் தான். இது மாதிரியான மூட பழக்கங்களுக்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இருக்கானா? கடுகில் எல் முளை அளவு கூட சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் ஒரு பகுத்தறிவு மார்க்கம். எல்லா மூட பழக்கங்களுக்கும் சாவுமணி அடிக்கக்கூடிய மார்க்கம், அன்புக்குரியவர்களே. ஆனால் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்துல தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சில மூட பழக்கங்களை மார்க்கம் என்ற பெயரிலேயே செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா, நல்ல ரெடி பண்ணுவாங்க. பிள்ளைய என்ன செய்வாங்க, குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. இப்படி ரெடி பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க, கன்னத்துல ஒரு பொட்டு ஒன்று வைப்பாங்க. கன்னத்துல ஒரு பொட்டு, மண்டையில ஒரு பொட்டு, கையில ஒரு பொட்டு, காலில் ஒரு பொட்டு. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க பொட்டு அப்படின்னா, எதுக்கு? கண் திருஷ்டி, கண்ணு பற்று. என் பிள்ளைய யாராவது பார்த்தா அழகா இருக்கல, அப்ப அழகா இருக்கிற பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயினும், அதனால என்ன செய்யறது, ஒரு பொட்டை ஒண்ணு வைக்கிறோம். கண் திருஷ்டியை கூட இன்னைக்கு சமூகம் என்ன செய்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள் கூட கண் திருஷ்டிக்காக ஓதக்கூடிய துவா ஒன்று இருக்குது, அதை கத்துக் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இன்னைக்கு கூட சமுதாயத்தில். அன்புக்குரியவர்களே, இது மாதிரி ஏராளமான மூட பழக்கங்கள் அது மாதிரி நீங்க பார்க்கலாம். அதாவது நிறைய இருக்குது, அதெல்லாம் ஓரளவுக்கு இல்லாம போயிடுச்சு.
ஆனால் ஏகத்துவத்தை இந்த இஸ்லாத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட இந்த காரியங்கள் மூடப்பழக்கங்கள் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு கார்டு போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த என்ன நிக்கா கார்டு, இன்விடேஷன். இன்விடேஷன்ல நிறைய செலவு இருக்குது, அதை தவிர்த்துக்கிறோம். அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்றதுனால சில கார்டுகள் போடணும்னு சொன்னா அது தேவைக்காக போட்டுக்கலாம். ஆனா அதுவே இன்னைக்கு வீண் விரயமா இருக்குது. அது கார்டே அடிப்பாங்க, பல ஆயிரக்கணக்கான காசை போட்டு என்ன செய்வாங்க, ஒரு கார்டே அடிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. என்ன கல்யாணத்தை எல்லாமே நம்ம செய்யணும், வீண் விரயங்களை தவிர்த்துக்கணும். இந்த கார்டில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கார்டு அடிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா அளவுக்கு கார்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த கார்டை பார்க்கவே மாட்டாங்க, கார்டை சும்மா பார்ப்பாங்க. கேட்பாங்க, யாருக்கு கல்யாணம்? என் மகனுக்கு கல்யாணம். யாரை முடிக்கிறிய? இன்னாரம் முடிக்கிறேன். சரி, ஓகே. எப்போ கல்யாணம்? இத்தனாம் தேதி கல்யாணம். எத்தனை மணிக்கு? இத்தனை மணிக்கு. எங்க வச்சு? எல்லாத்தையும் சொல்லிடுவோம். சொன்ன உடனே கேட்டுருமா, அதுதான் அந்த கார்டில் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே இவர் போயிடுவார், வந்துடுங்கன்னு போயிடுவார். அப்புறம் இந்த கார்டு எங்க போவோம்? அந்த கார்டு அவ்வளோ மதிப்பே இல்லை, எங்கேயாவது கிடக்கும். இல்லை இவங்களாம் போனதுக்கு நிச்சயமா செய்வாங்க. இந்த கார்டை வச்சு வீட்டை பெருக்கும் போது முறம் கிடைக்கும்னு சொன்னா இந்த கார்டை வச்சு என்ன செய்வாங்க, அள்ளி போடுவாங்க. இதுதான் நடக்கும். அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் முடிஞ்சா அது ஒன்றும் ஆகாது. அப்ப இது வீண் வரையும். ஆனா அதுக்கு என்ன செய்யலாம், பெருங்கொண்ட பொருளாதாரத்தை அந்த கார்டை பார்க்கறதுக்கே பெரிய நேரத்தை செலவழிப்போம். அப்படி போடுங்க, இப்படி போடுங்க, இப்படி செய்யுங்க, யாரும் அடிக்காத மாதிரி நம்ம அடிக்கணும். நம்ம சமூகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன ஆலமன் நிக்காஹி ஐஷுரு மஅனா. எந்த திருமணத்துல எளிமை இருக்கிறதோ அந்த திருமணத்துல ரப்புல் ஆலமீனுடைய பரக்கத் இருக்குன்னாங்க. பரக்கத், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குன்னாங்க. அதெல்லாம் சமுதாயம் பார்க்கறதே இல்லை. நான் என் காசு என்ன செய்வேன், எப்படி வேணாலும் செலவழிப்பேன். இந்த கார்டுக்கு என்ன செய்வேன், லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கிறாங்க. அந்த கார்டில் தான் டைமிங் ஒன்று போடுவாங்க, நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கு, முபாரக்கான வேலையில் என்று. அதாவது 11 மணிக்கு மேல 12 மணிக்கு உள்ள முபாரக்கான வேலையில அப்படிம்பாங்க. அது என்னடா அந்த அது நேரம் மட்டும் முபாரக்கான வேலை? அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம். முபாரக்கான என்னது? நல்ல சங்கையான அருமையான. அப்ப மற்ற நேரம் கெட்ட நேரமா? ஏன் சாயந்தரம் வைக்கக்கூடாது கல்யாணத்தை, நைட்டு வைக்க கூடாதா? அப்ப இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்க முபாரக்கான வேலைன்னு போடுறாங்க. அதாவது அவங்க சம்மந்தமே இல்லாமல் டிஃபால்ட்டாக அந்த நிக்கா இன்விடேஷன் அடிச்சு வச்சிருப்பாங்க. கேட்டா அதெல்லாம் தெரியாம போட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பால் கித்தாபு பார்ப்பாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கலாமா? மார்க்கத்துல எல்லா நேரமும் ஒரே நேரம் தாங்க, எல்லா நேரமே ஒரே நேரம் தான். மனுஷனுக்கு அவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு அவனுக்கு அந்த நேரம் என்ன ஆகும், அவனுக்கு கெட்ட நேரமா கூட இருக்கலாம். இப்போ இந்த செகண்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட்ல 1000 பேர் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வருவாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வருவாங்க. இதே செகண்ட்ல 1000 பேர் உள்ள போவாங்க. அப்ப அது என்ன, அப்ப ஒரே நேரத்தில் நடக்குது. வெளியே வரவனுக்கு என்னது, எப்பாடா ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்துட்டப்பா அல்ஹம்துலில்லாஹ் வெளியே வருவான். உள்ள போற போவான், இன்னாலில்லாஹி இவ்வளவு பெரிய நோய் வந்துட்டு உள்ள போவான். அப்போ ஒரே நேரம் தானே. இப்ப எல்லா நேரமும் ஒரே நேரம் தான். அவன் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு அவனுக்கு துன்பம் இன்பம் இருக்குது. குல்ல யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹனா, அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு என்ன செய்யாது, வேறு எதுவுமே அணுகாது என்று சொல்லுவதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. அப்படிப்பட்ட இந்த அறிவுபூர்வமான பகுத்தறிவு உள்ள ஒரு மார்க்கத்துல என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஏராளமான இந்த மூட பழக்க வழக்கங்களை இன்னைக்கு முஸ்லிம்கள் கூட செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். நைட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அதுக்காக குழம்பு கொடுத்து ஒண்ணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு குழம்பு கொடுத்து ஒண்ணும் நைட் நேரத்துல. பகல்ல ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பகல்ல இது மாதிரி செய்ய மாட்டாங்க. எப்படின்னா குழம்பு கொடுத்து விடும் பொழுது அந்த கூடையில் என்ன செய்வாங்க, ஒரு ஏதாவது போட்டு விடுவாங்க, கறி துண்டையோ மிளகாவையோ போட்டுருவாங்க. நான் கூட இன்னைக்கு சம்மர் கிளாஸ்ல நான் கேட்டேன், இந்த மாதிரி பழக்கம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன். கரெக்டா சொல்றாங்க. அனுப்பிச்சா ஆமா, கோடையில போகும்போது கறி துண்டை போடுவாங்க, ஒரு பச்சை மிளகா போடுவாங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்டா, எச்சி பேய் அடிச்சிருமா, என்ன பேய் அடிச்சிருமா, எச்சி பேய் அடிச்சிருமா அப்படின்னு பதில் அவன் சொல்றான். வாய்க்கும் போது சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போயிடாத, பவுடர் போட்டு போ. ஏன் பவுடர் போட்டு போ, எச்சி பேய் அடிச்சிரும். பேய்க்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? பேய், பிசாசு, காத்து, கருப்பு, பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், மாந்திரிகம் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்ச மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு என்ன பண்றான், ஏவல் இருக்குங்கிறான், செய்வன இருக்குங்கிறான். ஏதாவது எனக்கு பிரச்சனை நடந்துட்டுன்னா இவ தான் ஏதாவது வச்சிருப்பா. நம்ம ஊர்ல இருக்கா இல்லையாங்க? நம்ம ஊர்ல எத்தனை பேர் செய்வனை நம்பிட்டு இருக்கிறாங்க.
ஏன் புகாரி ஷரீஃபில் துவால ஓதும் போது கூட புகாரி ஷரீஃபில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த துவா கேட்டு இருக்கிறாங்க. அங்க ஓது கூட ஓதி படிச்ச ஆலிம் சரிசிறாரு ஓதுறாரு, இறைவா இந்த செய்வினெல்லாம் வைக்கிறாங்களா இல்லையா, சூனியெல்லாம் வைக்கிறாங்களா இல்லையா, இந்த சூனியத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு ஓதுறாரு. ஓதிட்டு அடுத்த பயன் வைக்கிறது. ஒருவேளை அந்த சூனியம் பழிச்சிட்டுனா யார் சூனியம் வச்சாங்களோ அவங்க கைகால நீ முடக்கிறியா அல்ல. அப்ப சூனி இருக்கு நம்ப வைக்கிறாங்களா இல்லையா, இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை சொன்னா உடனே என்ன பண்றது, பார்வைக்காரன், நம்ம ஊர்ல நம்ம லாங்குவேஜ் என்னது பார்வைக்காரன். இப்போ இங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு அங்க ஊருக்கு போய் பாக்குறது, என்ன பிரச்சனை, இவன் தான் வச்சான், என்ன செய்யணும், காசை கொடு, 1000 லட்சம் காசை கொடுத்து என்ன பண்றாங்க, அதை நீக்க பாக்குறான். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லையே மார்க்கத்துல? தமிழக அரசாங்கமே இன்னைக்கு ஒருத்தர் நியமிச்சு வச்சிருக்கு. யாரை நியமிச்சு வச்சிருக்கு? சோதிடரை அரசு பணியாளர் நியமிச்சு கடுமையான எதிர்ப்பு வளர்த்துட்டு இருக்கு. நம்பிக்கை சோதிட நம்பிக்கை உள்ளவங்க என்ன செய்யறாங்க, அரசு பணியில நியமித்து வைக்கிறாங்க. நீங்க வழக்கு எதிர்ப்பு வழக்குதா இல்லையா? அப்ப என்ன பார்ப்போம், சோதிடம் இருக்கோ, ஜாதகம் இருக்கோ, நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கோ, அது இருக்கோ இது இருக்கோ. என்ன என்ன எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி முஸ்லிம்ல 2137, முஸ்லிம்ல 2137. சில இலக்கங்கள் மாறும், மூலத்துல மாறுறதுனால ஆப்ல கிடைக்காது. அதுல என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நல்ல கவனிங்க. அதாவது இன்னைக்கு நாம அறியாமை கால பழக்கத்தை நாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதான் இது வந்து அவங்களுடைய இதை பார்க்கும்போது நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கம்மா. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் அறியாமையை மூழ்கி திளைச்சாங்க. அறியாமை என்ன செஞ்சாங்க, மூழ்கி திளைத்தார்கள். அந்த சமுதாயத்துல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹத கதம்மையி மௌதுஇன். அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் எல்லாத்தையும், எது எதெல்லாம் மூட பழக்கங்களா இருக்கிறதோ எல்லாத்தையும் என்னுடைய 2 பாதங்களுக்கு அடியில போட்டு புதைக்கப்பட்டு விட்டன சொல்லலாம். முடிஞ்சு போச்சு, சாவுமணி. இதுக்கப்புறம் என்ன இல்ல, இந்த இஸ்லாத்துல அறியாமை கால பழக்கத்துக்கு ஒரு இடமும் கிடையாது என்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி பெருவில ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சாங்க. இதை ஏற்று நம்ம செயல்படுத்தணுமா இல்லையா? இது ஹஜ்ஜத்துல் விதான்னு நீங்க ஏத்துக்கிறீங்களே, அதுல தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன, காத்து கருப்பு தாயத்து தட்டு தகடு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் மூட நம்பிக்கை. தாயத்து போறது, தகடு பாக்குறது, அடுத்தவங்களை நம்பி இவருக்கு எல்லா பவர் இருக்கு, இவர் ஓதி பார்த்தா எல்லாம் போகும் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடிய காட்சி பார்க்கணும். கந்திருஷ்டியா இருக்கட்டும், நல்ல நேரம் கெட்ட நேரமா இருக்கட்டும், அதே மாதிரி மந்திரம் சூனியமா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு கருப்பு போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இறந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுறதா இருக்கட்டும், சகுனம் பார்க்கறதா இருக்கட்டும். பூனை குறுக்க போச்சு வச்சீங்களேன், பூனை குறுக்க போச்சுன்னா என்ன செய்வாங்க, பூனை குறுக்க போச்சு என்ன செய்வாங்க, உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படிமா. இப்படி போகும்போது வெளியில போவார், போகும்போது நிச்சயம் நிலப்படி மண்டையில் அடிச்சிடும். அடிச்சவன என்ன பண்றாங்க, அப்பா அடிச்சுட்டு கொஞ்சம் உள்ள வந்து உட்கார்ந்து இருப்போம். ஏன்னா போற காரியம் வழங்காதான். நீ ஹைட்டா இருந்தா நிலப்படி என்னப்பா பண்ணும், நீ ஹைட்டா இருந்தா நிலப்படி என்ன பண்ணும், நீ ஹைட்டா இருக்கலாம் அடிச்சிருச்சு, அப்ப இப்ப அடிச்சிருச்சா இது போற காரியம் வழங்காது. இது மாதிரியான நம்பிக்கைகள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடுகில் எல் முனை அளவு கூட மூட பழக்கங்களுக்கு இஸ்லாத்தில சம்பந்தம் இல்லை. எல்லா மூட பழக்கங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய 2 கால்களுக்கு கீழே போட்டு நினைச்சாங்க, மிதித்து புதைத்து விட்டார்கள். இதை நாம் விளங்கி செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். இஸ்லாம் என்பது பகுத்தறிவு மார்க்கம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அது ஒவ்வாத மார்க்கம் கிடையாது, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி தரும். அப்படிப்பட்ட பகுத்தறிவு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த விஷயங்களை கவனம் எடுத்து மூட நம்பிக்கைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதால சொன்ன இந்த விஷயங்களுக்கு நாம் செவிசாய்த்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதனுடைய விளைவு தான் இந்த அப்பா அம்மார்கள்லாம் போய் துவா செய்யறாங்கல்ல, இந்த மூட நம்பிக்கையுடைய விளைவு தான். இது நம்பிக்கையில தான் போறாங்க. இறந்து போனவங்க போய் துவா செய்யலாமா? பாருங்க, மூட நம்பிக்கை எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு இடத்துல விட்டு போயிடுச்சு. நீ தொழுதுட்டு வந்து வெளியே வந்து அப்பாட்ட துவா செய்ய, இந்த தொழுகைக்கெல்லாம் நான் மறுமையில கூலியை தருவானா? அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு வைக்கிறீங்களே, மாபாதக செயலுங்க, ஷிர்க்கு.
ரப்புல் ஆலமீனுக்கு ஷிர்க் வச்சேன்னு சொன்னா மறுமையில் நிச்சய முடியாது, ஒரு காலம் ஜெயிக்கவே முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.